நாகையை தொடர்ந்து திருவாரூர் பிரச்சாரத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர், மக்கள் பிரச்சனைகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கவனம் செலுத்துவதில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி சோதனைக்கு பயந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றும் அமைச்சர் KN நேரு விமர்சனத்துக்கு பதிலளித்தார். கூட்டணி ஆட்சி என்று மூச்சுக்கு 30 முறை சொல்லிக் கொண்டிருக்கும் அமித்ஷாவுக்கு பதிலடி தர முடியாத பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகளை பற்றி பேச தகுதி இருக்கிறதா என்று அமைச்சர் KN நேரு கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அதிமுக, பாஜக, தமாக தவிர கூட்டணியில் வேறு யாரும் இல்லாததால் மக்களை மறப்போம், தமிழ்நாட்டை விருப்போம் பயணத்தில் கூட்டணிக்கு மீண்டும் ஆட்கள் பிடிக்க பழனிசாமி இறங்கிவிட்டார் என விமர்சித்துள்ளார். பழனிசாமி விரித்து இருப்பது ரத்தின கம்பளம் அல்ல, பாஜகவின் பாசிச ரத்த கம்பளம் என்பதை திமுகவின் தோழமை கட்சிகளும் மக்களும் அறிவார்கள் என்றும், அதனால்தான் அவர் அழைப்பை கம்யூனிஸ்ட், விசிக கட்சிகள் நிராகரித்துள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். 2026 தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் அந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பாடலை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இது அனைவருக்கும் சமூக நீதியை வலியுறுத்தும் பரப்புரை பாடல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் கவனத்துக்கு வரும் அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை சூப்பர் போலீஸ் அல்ல என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் தனியார் மின் உற்பத்தி நிறுவனத்தின் 901 கோடி ரூபாய் நிரந்தர வைப்பீட்டு முடக்கத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. கடந்த 2006ஆம் ஆண்டு நிலக்கரி ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த RKM பவர்ஜென் நிறுவனத்திற்கு எதிராக CBI அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து அந்நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தி 901 கோடி ரூபாய் நிரந்தர வைப்பீடுகளை முடக்கி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் P லட்சுமி நாராயணன் அமர்வு இந்த வழக்கில் எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என தெரிவித்து RKM பவர்ஜென் நிறுவனத்தின் 901 கோடி ரூபாய் நிரந்தர வைப்பீடு முடக்கத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. அருப்புக்கோட்டை ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றி 12 ஆண்டுகளை கடந்தும் தினசரி ரயில் சேவை கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை வழியாக மானாமதுரை வரை 67 கிலோமீட்டருக்கு மீட்டர் கேஜ் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றும் பணி கடந்த 2013இல் முடிந்துள்ளது. ஆனால் அருப்புக்கோட்டை வழியாக தினசரி ரயில் சேவை இல்லாததால் மாணவர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என்பது புகார். இதுவரை அருப்புக்கோட்டை வழியாக எந்த விதமான தினசரி ரயில்களும் இயக்கப்படவில்லை. ஏற்கனவே இருக்கும் ரயில்களும் வாரத்தில் 6 நாட்கள் விருதுநகர் திருச்சி பயணிகள் ரயிலும், சிலம்பு ரயில் வாரத்தில் 3 நாட்களும், தாம்பரம் செங்கோட்டை ரயில் வாரத்தில் 3 நாட்களும், எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ரயில் வாரத்தில் 3 நாட்களும், புதுச்சேரி கன்னியாகுமரி ரயில் வாரத்தில் 1 நாள் மட்டுமே இயங்கி வருகிறது. சென்னை செல்ல 2 ரயில்கள் மட்டுமே இருப்பதால் சென்னை செல்ல மதுரை மற்றும் விருதுநகர் செல்ல வேண்டி இருப்பதாக கூறுகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோயிலுக்கு உட்பட்ட சரவண பொய்கை தெப்பக்குளம் புதுப்பொலிவுடன் தற்போது காணப்படுகிறது. கிட்டத்தட்ட குடமுழுக்கு நடந்துவிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த வழியை மட்டும் சீக்கிரம் திறந்து அனுமதித்தால் கொஞ்சம் மக்கள் பக்தர்கள் வரக்கூடிய நேரமா இருக்கிறனால இந்த 30 நாள் குடமுழுக்குடைய கும்பாபிஷேகம் முடிஞ்சு 30 நாள் மண்டபப்படி இருக்கு. அதுக்கு முன்னாடி திறந்தா திருவிழா வர ஆவணி திருவிழா வருது. அதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணி மக்கள் பார்வைக்கிட்டா நல்லா இருக்கும். தெப்பக்குளத்தில் 4 புறமும் வெள்ளை கற்களால் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்புறத்தில் 2 யானைகள் வரவேற்கும் விதமாக உருவாக்கப்பட்டு பெருமாள், சிவனின் சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஓரிரு வாரங்களில் பக்தர்கள் காண அனுமதிக்கப்பட உள்ள நிலையில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது சரவண பொய்கை தெப்பக்குளம் அழகால் மிளிர்கிறது.
திருபுவனம் அஜித்குமார் மரண வழக்கில் 3வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார், கோவில் ஊழியர் பிரவீன்குமார், அஜித் நண்பர் வினோத் ஆகியவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். ஜூன் 28ஆம் தேதி மதிய உணவுக்கு பிறகு பருத்தி வீரன் பட ஷூட்டிங் நடைபெற்ற தட்டாங்குளத்தில் வைத்து அஜித்குமாரை போலீசார் தாக்கியதாக ஆட்டோ ஓட்டுநர் அருண் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அஜித்குமாரை தவளைக்குளம் கண்மாய்க்கரை புளிய மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதாகவும் வாக்குமூலம் அளித்ததால் அங்கும் ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்டோரை அழைத்து சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. தமிழ்நாட்டிற்கு பிறகு மலேசியாவில்தான் தமிழ் பள்ளிகள் அதிகம் உள்ளன என்று மலேசிய அமைச்சர் சிவகணேசன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் வந்துள்ள அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மலேசியாவில் பேரா மாகாணத்தில் மட்டும் 134 தமிழ் பள்ளிகள் இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் நாங்கள் கற்க வேண்டியது நிறையா இருக்குது. இந்த நாட்டில் இருக்கும் தமிழ் அறிஞர்கிட்ட கற்க வேண்டியது நிறையா இருக்குது. அந்த இருதரப்பு கற்றல் கற்பித்தல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்னோட மாநிலத்திலேருந்து நான் உத்தரவாதம் கொடுக்க முடியும் அந்த இருதரப்பு ஒப்பந்தத்தை பற்றி. முன்னதாக மலேசிய அமைச்சர் சிவகணேசனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டை பாறை, கிருஷ்ண மண்டபம், வராக மண்டபம் உள்ளிட்ட புராதன சின்னங்களை பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் அம்மா கிளினிக் திட்டம் கொண்டுவரப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேதாரண்யத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டார். அப்போது மசூதியில் மாலை நேர தொழுகைக்கான பாங்கு ஒலித்த சத்தத்தை கவனிக்காமல் பேச்சை தொடர்ந்த அவர் பாங்கு ஓதப்பட்டு முடிந்த பிறகு தொண்டர்கள் நினைவுபடுத்தியதை அடுத்து மேடையிலேயே மன்னிப்பு கேட்டார். காது கேட்கல, பேசிட்டு கேட்கல, புரிஞ்சுதா? அதே பேசிட்டு காது கேட்கல, சாரி. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி 2026இல் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மாம்பழங்களை கொள்முதல் செய்ய கீழ்வேளூர் தொகுதியில் தொழிற்சாலை அமைக்கப்படும் என உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பைக்காரா அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் கனமழை தொடர்வதால் பைக்காரா அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 100 அடியை எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி 3 மதகுகளின் வழியாக வினாடிக்கு 516 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, மீன்பிடிக்கவோ வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு படிக்கச் சென்ற இடத்தில் பொய் வழக்கில் சிக்கியுள்ள மருத்துவ மாணவர்களை மீட்டுத் தர வேண்டும் என்று அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்டுமன்னார் கோவில் அருகே பாளையங்கோட்டை கீழ்ப்பாதையில் வசிக்கும் சரவணனின் 23 வயது மகன் கிஷோர் கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மருத்துவ படிப்பிற்காக சென்றார். அப்போது படிப்பு செலவிற்காக கொரியர் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த அவர் வாடிக்கையாளர்களிடம் பொருட்களை டெலிவரி செய்யும் போது ரஷ்யாவால் தடை செய்யப்பட்ட பொருள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த ரஷ்ய போலீசார் கடந்த 2023ஆம் ஆண்டு கிஷோர், அவரது நண்பரான மற்றொரு மருத்துவ மாணவர் நித்திஷையும் கைது செய்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக சிறையில் உள்ள இருவரையும் மீட்டு தருமாறு அரசுக்கு அவர்களது பெற்றோர் வலியுறுத்தினர். 6 மாசமான தம்பி சொல்லிட்டு வாருக்கு அனுப்ப போன் பேசுவாங்க, வாருக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, ரூம்ல வச்சு அடைச்சு வைக்கிறாங்க, கையெழுத்து போட சொல்றாங்க எல்லா ஃபார்ம்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க சார். அந்த கடைசியா இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு சொல்றாங்க. அந்த கடையில 15 நாளுக்கு முன்னாடி பேசணும், அதுக்கப்புறம் இன்னும் பேசலங்க. வரலாற்று சிறப்புமிக்க மதுரை நகரத்தின் தூய்மையை பேணிக்காக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலையிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், ஒன்றிய நகர்ப்புற அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் பட்டியலின்படி மதுரை நகரத்தின் தூய்மை மிக மோசமாக உள்ளது என்று கூறியுள்ளார். மதுரை மாநகராட்சி விழிப்புற்று செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள சு. வெங்கடேசன், மதுரை சார் அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்கும் கூட்டத்தையும் மாமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தையும் கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாஜகவுக்கு விரைவில் புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்படலாம் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கும் நிலையில், டெல்லியில் பிரதமர் மோடியை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சந்தித்து பேசியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அவரது வீட்டில் சந்தித்த யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவையும் சந்தித்து பேசினார். உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பதவிக்கு யாரை தேர்வு செய்வது என்பது குறித்து யோகி ஆதித்யநாத் ஆலோசனை நடத்தியிருக்கலாம் என்றும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. உத்தரப்பிரதேச மாநில பாஜக
திமுகவின் புதிய தலைவர் பதவிக்கு கேசவ் பிரசாத் மௌரியா, ரேகா வர்மா உள்ளிட்டோரின் பெயர்களை கட்சியின் மூத்த தலைவர்கள் பரிசீலித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரே பெண்ணை 2 சகோதரர்கள் திருமணம் செய்து கொண்ட வினோத நிகழ்வு நடைபெற்றுள்ளது. சர்மூர் மாவட்டத்தில் ஷில்லை கிராமத்தைச் சேர்ந்த பிரதீப் நேக்கி மற்றும் கபில் நேக்கி என்ற சகோதரர்கள் குன்ஹாட் கிராமத்தைச் சேர்ந்த சுனிதா சௌஹான் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெற்ற திருமண விழாவில் கிராம மக்களும் உறவினர்களும் பாரம்பரிய பகாரி நாட்டுப்புற இசையுடன் நடனமாடி மணமக்களை வாழ்த்தினர். ஒரே பெண்ணை திருமணம் செய்த சகோதரர்களில் ஒருவரான பிரதீப் ஜல்சக்தி துறையிலும் கபில் வெளிநாட்டிலும் பணிபுரிந்து வருகிறார். ஹிமாச்சலில் ஹாட்டி சமூகத்தில் குடும்ப ஒற்றுமையை பேணுவதற்கு ஒரே பெண்ணை 2 திருமணம் செய்வது பாரம்பரிய வழக்கமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர்களின் வரைவு பட்டியலில் 95.92% வாக்காளர்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகாரில் இந்த ஆண்டு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இங்கு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியை கடும் எதிர்ப்பையும் மீறி இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த பணியை நிறைவு செய்ய இன்னும் 6 நாட்களே உள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. விடுபட்டுள்ள ஒவ்வொரு வாக்காளரையும் கண்டுபிடித்து பட்டியலில் சேர்க்க அந்தந்த கட்சிகளால் நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் மூலம் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டது தொடர்பாக தனிப்படை போலீசார் 3வது நாளாக விசாரணை நடத்தினர். கடந்த 11ஆம் தேதி விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்கூட்டத்தில் தன் வீட்டில் இருக்கைக்கு கீழே ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டிருந்ததாக ராமதாஸ் தெரிவித்தார். இதையடுத்து மறுநாளே சென்னையை சேர்ந்த தனியார் துப்பறியும் நிறுவனம் ராமதாஸ் இல்லத்தில் சோதனையிட்டனர். இதற்கிடையே கடந்த 15ஆம் தேதி பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் கிளியனூர் காவல் நிலையம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ராமதாஸ் இல்லத்தில் 3வது நாளாக விசாரணை நடத்தினர். சென்னையைச் சேர்ந்த யூடியூபர்கள், விழுப்புரத்தைச் சேர்ந்த சில செய்தியாளர்கள் மற்றும் ராமதாஸ் வீட்டு பணியாளர்களிடம் விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அஜித்தை வைத்து புதிய படம் இயக்க உள்ளதாக இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் கூறியுள்ளார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியான படம் குட் பேட் அக்லி. த்ரிஷா, பிரசன்னா, சுனில், அர்ஜுன் தாஸ், பிரபு, யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்திருந்த இப்படம் வசூல் ரீதியாகவும் வெற்றி திரைப்படமாக மாறி அசத்தியது. குட் பேட் அக்லி திரைப்படத்தை தொடர்ந்து அஜித்தை வைத்து புதிய படத்தை இயக்க உள்ளதாக இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனே கூறியிருக்கிறார். அது குட் பேட் அக்லி மாதிரி கேங்ஸ்டர் படமாக இருக்காது என்றும் வேறு கதைக்களமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த படம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. மன்னார்குடி சுற்றுவட்டார அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். அப்பகுதிகளில் கோடை பருவ நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அறுவடை செய்யப்படும் நெல்லை கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக கூறி இரட்டை புலி என்ற பகுதியில் சாலையில் நெல்லை கொட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். கருவக்குளம், 3ஆம் சேத்தி, முதல் சேத்தி, நெம்மேலி உள்ளிட்ட அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களில் தலா 10,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக கூறும் விவசாயிகள் அவற்றை விரைந்து சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சர்வதேச அளவிலான படகு போட்டி சென்னையில் நடைபெற்றது. சென்னை ஆரேபுரத்தில் மெட்ராஸ் போட் கிளப் மற்றும் கொழும்பு கிளப் இணைந்து இந்த போட்டியை நடத்தின. பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இவங்கெல்லாம் யங் பீப்புள், ரொம்ப குறைவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இது ஒரு ஆரம்ப கட்டம் அவங்களுக்கு. இதிலிருந்து அவங்க மென்மேலும் இந்த படகு போட்டிகளில் கலந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாகும். பெண்கள் நால்வர் அணி பிரிவில் மெட்ராஸ் கிளப் அணியும், ஆண்கள் நால்வர் பிரிவில் கொழும்பு கிளப் அணியும் வெற்றி பெற்றது. இரட்டையர் பிரிவு ஆண்கள் பிரிவில் இலங்கை அணியினர் வெற்றி வாகை சூடினர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாட்ஷா திரைப்படம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் செய்யப்பட்டதை ரசிகர்கள் வரவேற்று கொண்டாடி வருகின்றனர். படத்தில் ரஜினிகாந்த் ஆட்டோ ஓட்டுநராக நடித்து இருந்த நிலையில் சென்னை காசி திரையரங்கம் முன்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் திரண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
முன்னதாக பெண் ஆட்டோ ஓட்டுநர்களும் குழுவாக பாட்ஷா படத்தை கண்டு உற்சாக மிகுதியில் நடனமாடி மகிழ்ந்தனர். சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ரஜினிகாந்த், நக்மா, ரகுவரன் உள்ளிட்டோர் நடிப்பில் 1995ஆம் ஆண்டு வெளியாகி 30 ஆண்டுகள் ஆனதையொட்டி 4K தொழில்நுட்பத்தில் பாட்ஷா படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. எஸ்.ஜே. சூர்யா இயக்கி நடிக்கும் கில்லர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வெளியாகின. தென்னிந்திய சினிமாவின் தலைசிறந்த நடிகர்களில் ஒருவரான எஸ்.ஜே. சூர்யா நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட அவருடைய கனவு படத்தை இயக்க உள்ளார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இயக்கும் இப்படத்துக்கு கில்லர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ள இப்படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கிறார். கதாநாயகியாக பிரீத்தி அஸ்ரானி நடிக்கிறார். கடந்த 27ஆம் தேதி இப்படத்தின் பூஜை தொடங்கிய நிலையில் இன்று 57வது பிறந்த நாளை கொண்டாடும் எஸ்.ஜே. சூர்யாவுக்காக கில்லர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களை படக்குழு வெளியிட்டுள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயம் செய்த உத்தரவின் மீது குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டிருப்பது தொடர்பாக வரும் 22ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொள்ள உள்ளது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் மூலம் ஒன்றிய அரசு விளக்கம் கேட்டிருந்தது. இந்த கடிதம் தொடர்பாக விளக்கம் அளிக்க 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியலமைப்பு அமர்வை உச்சநீதிமன்றம் அமைத்தது. இந்த அமர்வு 22ஆம் தேதி விசாரணையை மேற்கொள்ள உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பைக்காரா அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் கனமழை தொடர்வதால் பைக்காரா அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 100 அடியை எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி 3 மதகுகளின் வழியாக வினாடிக்கு 516 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, மீன்பிடிக்கவோ வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மாநிலத்திலேயே அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை கொரட்டூரில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவானது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 ஆண்டுகளாக கோமாவில் இருந்த சவுதியின் தூங்கும் இளவரசர் என அறியப்பட்ட அல் வலித் பின் காலத் பின் தலால் காலமானார். 2005ஆம் ஆண்டு அவர் ராணுவ கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த போது எதிர்பாராத கார் விபத்தில் சிக்கினார். தலையில் பலத்த காயமடைந்த அவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டது. அன்று முதல் கோமா நிலைக்கு சென்ற இளவரசர் அதன் பிறகு நினைவு திரும்பவே இல்லை. இளவரசர் மறைவையொட்டி சவுதி அரேபியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் கவனத்துக்கு வரும் அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை சூப்பர் போலீஸ் அல்ல என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் தனியார் மின் உற்பத்தி நிறுவனத்தின் 901 கோடி ரூபாய் நிரந்தர வைப்பீட்டு முடக்கத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. கடந்த 2006ஆம் ஆண்டு நிலக்கரி ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த RKM பவர்ஜென் நிறுவனத்திற்கு எதிராக CBI அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து அந்நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தி 901 கோடி ரூபாய் நிரந்தர வைப்பீடுகளை முடக்கி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் P லட்சுமி நாராயணன் அமர்வு இந்த வழக்கில் எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என தெரிவித்து RKM பவர்ஜென் நிறுவனத்தின் 901 கோடி ரூபாய் நிரந்தர வைப்பீடு முடக்கத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.